ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வந்து மட்டன் குழம்பு வச்சுக்கோங்க. மட்டன் வந்து தேங்காய் போடாமல் மட்டன் கிரேவி மாதிரி வச்சாச்சு. நல்லா குக்கரில் வேக வச்சு நல்லா இஞ்சி பூண்டு தக்காளி பல்லாரி எல்லாம் வதக்கி வத்தல் கொத்தமல்லி பெரிய சீரகம் பட்டை கிராம்பு எல்லாம் வறுத்து போட்டு அதை ஒரு மிக்சியில் ஒரு அடி அடித்து அதை போட்டு அதுக்கப்புறம் மட்டன் மசாலா வீட்டில் திரிச்ச மசாலா எல்லாம் போட்டு இந்த மாதிரி மட்டன் கிரேவி வச்சுருக்கு. பார்த்துக்க சூப்பராக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி மட்டன் கிரேவி வச்சு தோசை வச்சு சாப்பாடு இந்த வச்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். எல்லோரும் குடும்பத்தோடு சேர்ந்து இருந்து மொத்தமாக ரெண்டு அண்ணன் தம்பி பொண்டாட்டி பிள்ளைகள் அப்படி குடும்பமாக சேர்ந்துருந்து மொத்தமாக அப்படி எடுத்து கறி எடுத்துலாம் சாப்பிட்டாக்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்தாங்க நல்லா மனமும் அதில் ஒரு வித்தியாசமான ஒரு இது இருக்கும். பார்த்தாங்க சந்தோஷம். அப்படிலாம் வச்சு சாப்பிட்லாம். நீங்களும் இந்த மாதிரி மட்டன் எடுத்து வீட்டில் உள்ளவங்க எல்லோரும் சேர்ந்துருந்து மொத்தமாட்டு நல்லா வாழை இலை போட்டு நல்லா மணக்க மட்டன் குழம்பு வச்சு சாப்பிடுங்க. நல்லா சூப்பராக இருக்கும். பார்த்தாங்க வெட்ட வீதியில் இருந்து சாப்பிடும்போது நல்லா இயற்கை காற்றோடு சாப்பிடும்போது நல்லா வாசமாக சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் மட்டன் குழம்பு எடுத்து சாப்பிடுங்க. முடிஞ்ச அளவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவுக்கு ஆதரவு தாங்க.